மகாநதி சீரியல்ல கங்கா காவேரி கிட்ட காலையில விஜய் மாமா வெளில கூட்டு போனாரு. எங்க கூட்டு போனா ஏது கூட்டு போனார் ஒன்னு சொல்லல. உங்க மாமாக்கும் போன் அடிச்சு பார்த்தா அவரும் எடுக்க மாட்டாரு. கடையும் இன்னைக்கு திறக்கல. எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க ரெண்டு பேரும் எங்க போயிருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல காவேரியும் அக்கா எனக்கு சத்தியமா எனக்கே தெரியாதுக்கா, ஏதோ ரெண்டு பேரும் வெளில போறேன்னு தான் சொன்னாங்க, எங்க ஏதுன்னு ஒண்ணுமே சொல்லல. சரி நான் வேணா விஜய்க்கு போன் பண்ணி பாக்குறேன். விஜய்க்கு கால் பண்றாங்க. காவேரி கால் பண்றதை தெரிஞ்சு விஜயும் போன் எடுத்து என்ன காவேரி சொல்லுங்கிறாரு. காவேரியும் ஏங்க என்னங்க நீங்க காலையில வீட்டுல இருந்து கிளம்புறீங்க எங்க போனீங்கன்னு ஒன்னும் சொல்லல. இங்க கங்கா அக்கா வேற விஜய் போகும்போது குமரனையும் கூட்டு போனாங்க. அவருக்கு போன் அடிச்சு பார்த்தா எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் எங்க தாங்க இருக்கீங்கன்னு கேட்க விஜயும் சிரிச்சுக்கிட்டே இதுவா காவேரி நாங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கோம். உங்க கூட நிவினும் இருக்காரு. நீ நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்னா குடிச்சிட்டு இல்ல. நாங்க ராகவ கடத்திட்டோம். இந்த பசுபதியோட பையன் இருக்கானே ராகவ் தான் கடத்தி வச்சிருக்கோங்கிறாரு. காவேரி அதிர்ச்சியாயி என்னங்க சொல்றீங்க, ராகவ் லண்டன்ல தானே இருந்தான், நீங்க எப்படி அவனுக்கு கடத்தினீங்கன்னு கேட்க ராகவ் சென்னைக்கு வரான்னு ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது. இதை வச்சுதான் நாங்க மூணு பேரும் சேர்ந்து அவனை தூக்கிட்டோம். இப்ப அவன் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கான். பசுபதிக்கு வேற போன் பண்ணி அவனை மிரட்டி வச்சிருக்கோம். உங்களோட வீட்டு பத்திரத்தை கொடுத்தாதான் உங்க பையன் நல்லபடியா திரும்ப கிடைப்பான்னு வேற சொல்லிட்டோம். பசுபதியும் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டு இருக்கான். அத்தையோட வீடு அவங்களுக்கே கிடைச்சிரும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே உனக்கு போன் பண்றாங்கிறாரு. விஜய் சொன்னதை கேட்டு முதல்ல பயந்த காவேரி கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு உங்க மூணு பேரும் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அங்காவும் ஏய் ஸ்பீக்கர்ல போடு விஜய் கிட்ட பேசினால என்ன சொன்னாரு சொல்லுன்னு சொல்ல அக்கா நான் உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், நீ அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத. மூணு பேரும் சேர்ந்து ராகவ கடத்தி வச்சிருக்காங்க. பசுபதிக்கு வேற போன் பண்ணி வீட்டு பத்திரத்தை கொடுத்தாதான் ராகவ விடுவன்னு வேற சொல்லியிருக்காங்க. மூணு பேரும் செம்ம கெத்தலன்னு சொல்லி என்னடி இது விஜய் ஏன் இப்படிலாம் பண்றாரு, நீயும் புருஷன் ஏற்கனவே டிவில வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கீங்க, இதுலயும் குமரன் மாமாவை சேர்க்கறீங்க, அவருக்கு பாவம் ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு வர சொல்லுன்னு சொல்ல அவரையும் தேவையில்லாம இதெல்லாம் போய் மாட்டிக்கிறான்னு தெரியல, எனக்கு பயமா இருக்குங்கிறாங்க. காவேரியும் அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுக்கா, எல்லாம் நல்லபடியா தான் முடியும், நீ டென்ஷன் ஆகாதக்கான்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. கங்கா குமரனுக்கு ஒரு வழியா போன் ட்ரை பண்ணி ஏங்க நீங்க எங்க இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும், விஜய் சொல்றாருன்னு சொல்லிட்டு அவர் கூட சேர்ந்து தேவையில்லாதெல்லாம் பண்ணி மாட்டிக்காதீங்க, வீடு தான் நாங்க போனா போட்டோம், அதை நாங்களே மறந்துட்டோம், தேவையில்லாம அந்த பையனை கடத்தி வச்சு நீங்க பேசாதீங்க, எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி வாங்க, விஜய் பண்ணா பண்ணட்டும், உங்களுக்கு இது வேண்டாத வேலை, கிளம்பி வாங்கன்னு குமரன் கிட்ட சொல்றாங்க. சகலைங்க மூணு பேருமே கார்ஸ் விளையாடிட்டு இருக்கும்போது பசுபதி போன் பண்ணி டே விஜய் நான் சென்னைக்கு தான் வந்துட்டு இருக்கேன், என் பையன் அங்கதான் இருக்கான், எனக்கு சந்தேகமா இருப்பாங்க, இல்ல பையனை பார்த்தாதான் நான் நம்புவேன்னு சொல்ல ராகவும் அப்பா கேட்கிற பத்திரத்தை கொடுத்துட்டு என்ன வந்து இங்க இருந்து கூட்டிட்டு போ, என்னால முடியலன்னு கத்துறான். பசுபதியும் இரு ராகவ் நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல விஜயும் போனை வாங்கி பசு உனக்கு தான் காவேரி வீடு தெரியும்ல, நீ என்ன பண்ற நேரா காவேரி வீட்டுக்கு போய் உங்க அம்மா கிட்ட இந்த பத்திரத்தை கொடுத்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற, இதெல்லாம் நீ செஞ்சதுக்கு அப்புறமா தான் பையன் உனக்கு கிடைப்பான்னு விஜய் பசுபதியை மிரட்டுறாரு. இதான் என்னை இப்ப சொல்ல நடந்தது.